ஓம் மாதர்மே மதுகைரவக்னிமகிஷ பிராணாபகாரோத்யமே கேலா நிர்மித தூம்ரலோச்சனவதே கேச்சண்டமுண்டார்தினி நிசைசீகிருதரக்தபீஜதனுஜே நித்யே நிசும்பாவகே சும்பத்வம்சினி சம்கராதிதுரிதம் துர்கே நமஸ்தே அம்பிகே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் சித்திரை மாதம் 29ஆம் நாள் 12/5/2026 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்ற இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள் தான். இன்று மங்களவாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை. பொதுவாக இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே சனிக்கிழமைகளிலே சுப காரியங்கள் எதையும் செய்யக்கூடாது, செய்ய மாட்டார்கள். இறை வழிபாடுகள், அம்பிகையினுடைய வழிபாடு செவ்வாய்க்கிழமையிலே. இந்த ராகு கால நேரம் ஒவ்வொரு நாட்களும் இந்த 1.5 மணி நேரம் ராகு காலம். இந்த செவ்வாய்க்கிழமைகளே பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரையிலே ராகு காலம். இந்த ராகு கால நேரத்திலே துர்க்கை அம்பாளை வேண்டி குங்கும அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது, எலுமிச்சம்பழத்திலே விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது, எலும்பிச்சம்பழ சாற்றினிலே மஞ்சள் கலந்து நிவேதனம் சாதம் வைத்து பிரார்த்தனை செய்வது, குங்கும அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது, இவை எல்லாமே ஒரு சிறப்பை தரக்கூடிய வகையிலே இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே அம்பிகையினுடைய வழிபாடுகள் நமக்கு சிறப்பையும் தோஷங்களையும் நீக்கக்கூடியது. வருகின்ற சனிக்கிழமை 16/5/2026 அன்றைய தினம் மத்திய மாகாணம் கண்டி மாநகரிலே, இந்த கண்டி மாவட்டத்திலே பத்தேகம என்கின்ற பத்துகாமம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்பாள் தேவஸ்தானத்தினுடைய இந்த வருடாந்த மகோத்சவம் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு கொடியேற்றத்தோடு துவஜ ஆரோகணத்தோடு ஆரம்பமாகிருக்கின்றது. சனிக்கிழமை துவஜாரோகணம் ஆரம்பமாகி தொடர்ச்சியாக இந்த உற்சவங்கள் நடைபெற்று 29ஆம் திகதி பஞ்சரத பவனி 5 ரதங்கள் நகர்வலம் வருகின்ற சிறப்பும், மறுநாள் பௌர்ணமியிலே தீர்த்த உற்சவம் வைகாசி விசாக மகோத்சவமாக சிறப்பாக நடைபெறுகின்ற இந்த பத்துகாமம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்பாளுடைய ஆலய மகோத்சவம் சனிக்கிழமை கொடியேற்றத்தோடு ஆரம்பமாகிறது. 16/5/2026 அன்று தொடர்ச்சியான உற்சவத்திலும் கலந்து இறையருளையெல்லாம் பெறுகின்ற வகையிலும் இந்த செவ்வாய்க்கிழமையிலே அம்பிகையும் வழிபட்டு இறையருள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.